ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி. சரி, ஒரு ஃபிலிம் ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் பாரு வைப் வித் பாரு சேனலில் நம்ம கமெண்ட்ஸ் படித்தாங்க. ஏன்னா போன வாரம் வந்து அவங்க வந்து எல்லா ஃபேன்ஸ், அவங்களோடது ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க. வைப் வித் பாரு சேனலில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இன்னும் அது இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப வந்து எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்ததுன்னா, இது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் வந்து தீபா மார்ஷல் அப்படிங்கிறவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. யூடியூப்லேயும் நம்மளோட ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ நம்ம பிக் பாஸ் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த சிஸ்டரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் பாரு ஆர்மி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விஜய் பாரு ஆர்மி வந்து இன்ஸ்டாவில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போடுற ஷார்ட்ஸ்லாம் எடுத்து அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னு அவங்களும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட கமெண்ட்டை வந்து வைப் வித் பாருவில் அந்த அந்த ப்ரோக்ராமில், அதாவது பாரு வச்சுருக்க சேனலில் அந்த கமெண்ட் செக்ஷன், அதாவது தேங்க்ஸ் சொல்கிற அந்த அந்த எபிசோடில் வந்து உங்களோட கமெண்ட் படிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக நான் பார்க்கல, அவங்க ஷேர் பண்ண அப்புறம் தான் நான் போய் நோட்டீஸ் பண்ணேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தே போட்டிருந்தாங்க. விஜய் பாரு ஆர்மிலேருந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. தீபா மார்ஷல் அவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் சிஸ்டர், கிரேட் நியூஸ், நீங்கள் போய் பாருங்கள், நம்ம நீங்கள் போட்ட கமெண்ட் வந்து பாரு படித்தாங்க அப்படின்னு. ஸோ அவங்க படிக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவங்க படித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு வந்தது. முக்கியமாக அம்பேத்கர் அவரோடது, டாக்டர் அம்பேத்கர் அவரோடது அந்த சின்ன பொம்மை மாதிரி கொடுத்தது, அதுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் மீட்டில் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தி லோன் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பற்றிலாம் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கு நடுவில் கமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் படித்தாங்கன்னா, அந்த இந்த கும்பலில் நம்மளை யாரா கண்டுபிடிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு செஷனில், அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ் மீட் ஆகட்டும், கமெண்ட் செக்ஷன் ஆகட்டும், இதில் வந்து நம்ம போட்ட கமெண்ட் எப்படா அவங்க எங்கடா படிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதில் இப்போது அவங்க படித்த கமெண்ட்ஸில் நம்மளோட கமெண்ட்ஸும் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ப்ளஸ் அவங்க படிக்கும்போது கீழே வந்து நம்ம சேனல் போட்டிருந்தாங்க. நான் கூட அது வந்து அவங்க போட்ட அப்புறம் போய் பார்த்த அப்புறம், அதாவது போட்டிருக்காங்க போய் பாருங்கன்னு சொன்னப்போ கூட போய் பார்க்கும்போது வந்து படித்ததோடு மட்டும் இல்லாமல் அது கீழே வந்து நம்மளோட சேனல் போட்டு அந்த நம்மளோட சேனல் சிம்பிள்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை கண்டுபிடிச்சி சொன்ன 2 ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது விஜய் பாரு ஆர்மி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து தீபா மார்ஷல் அந்த சிஸ்டர் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதை போய் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளோட வீடியோஸ் அவங்க பார்க்குறாங்களா பார்க்கலையா தெரில அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் பார்ப்பாங்க சிஸ்டர். அப்படிலாம் நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும், ஓகே ஷோ முடிஞ்சிச்சு, நம்ம பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ப்ளஸ் வந்து நான் இப்போ பெருசாக போடுறதும் இல்லை பாரு பற்றின எந்த அப்டேட்டும். அதாவது அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்க்க போயிருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து ஏதோ படம் வந்தால் பேசலாம், இல்லை இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் எதாவது வந்தால் பேசலான்னும் போது பர்சனல்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான். பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கே ஒரு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஷோ முடிஞ்சு இத்தனை நாள் ஆயிடுச்சு. அந்த கமெண்ட்ஸ் வந்து எப்போனா ஒரு மாதம் முன்னாடி போட்டது, அது வந்து இப்போ எடுத்து மற்ற கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது பாரு அதை படிச்சிருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதில் நான் என்ன கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா, ஷோவில் நீங்கள் பேசின நிறைய வேர்ட்ஸ் அண்ட் சேயிங்ஸ் வந்து நான் மனசில் யோசித்தது தான். ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹாப்பி இன் தட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். அது கரெக்டாக அது வந்து அவங்க கரெக்டாக அது ஃபுல்லாக படிச்சுட்டு தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனல் வந்து கீழே வந்து போட்டிருந்தாங்க கிளிப்பிங்ஸில். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலோடது அந்த இது போட்டு அவங்க படித்ததுக்கு தேங்க்யூ சொன்னது வந்து ஒரு பெரிய ரெக்கக்னேஷனாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து எனக்கு கண்டுபிடிச்சி சொன்ன அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது 2 நாள் முன்னாடி இது வந்து அவங்க போட்டு ஒரு 3-4 டேஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க யூடியூப்பில் போட்டு எனக்கு வந்து நான் 2 நாளாக இன்ஸ்டாலையும் பெருசாக 2-3 நாளாக எதுவும் பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. என் பையனோட ஷார்ட்ஸ் மட்டும் அவன் ரீசெண்டாக டான்ஸ் ஆடின ஷார்ட்ஸ்லாம், அந்த கேபாப் சாங்லாம், அந்த ஷார்ட்ஸ்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து புஜ்ஜி சாங்லாம் டான்ஸ் ஆடிருக்கான். ஸோ அதெல்லாம் மட்டும் போடுறேனே தவிர பெருசாக நான் வந்து இன்னும் ஃபிலிம் ரிவ்யூவோ இல்லை மற்ற எதுவும் பற்றி நான் யூடியூப்பில் பேசலன்னும் போது பெருசாக வந்து நான் வந்து ஃபோனே மொபைலில் 2 நாளாக யூஸ் பண்ணலன்னு வைங்களேன். பெருசாக அதாவது ஏதோ நான் ஃபோன் எடுத்து கேமரா எடுத்து பண்ணணும்னு தான் பண்ணுவேன். மற்றபடி அவன் வந்து போடுறத நான் வந்து அப்படியே எடுத்து ஷேர் பண்ணி விட்டேன் இன்ஸ்டாலன்னும் போது. நான் இன்ஸ்டாவில் வந்த மெசேஜை 2 நாளாக பார்க்கல. அதுக்காக அந்த சிஸ்டருக்கு சாரி கூட சொல்லிட்டேன். ஸோ வந்து இப்போ தான் பார்த்துட்டு சரி ஓகே உங்கள்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ 2 நாள் கழிச்சு இப்போ மெசேஜ் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லிடலாம், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க பாரு ஃபேன்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் வந்து இந்த முத்து என்கிற காட்டான் அந்த இது வந்து ரிலீஸ் ஆக போகிறது வந்து நெக்ஸ்ட் வீக் மார்ச் 27 நினைக்கிறேன். 27 ஆர்
28 மேபி நெக்ஸ்ட் வீக்கில் அதான் ஃப்ரைடே அது மாதிரி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்வை சொல்லிட்டாங்க அதில் ஒரு சின்ன ரோல் தான், லீட் ரோல்லாம் இல்லை, சின்ன ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எந்த மாதிரி ரோலுன்னு தெரியல. ஸோ அகைன் நம்ம சொன்ன மாதிரி அவங்க நிறைய லீட் ரோல்ஸ் பண்ணி நிறைய பெர்ஃபார்மிங் ரோல்ஸ்லாம் பண்ணி அவங்க பெஸ்ட்டாக வரணுன்றது தான் நம்மளோட ஆசையும் கூட. அது கண்டிப்பாக சீக்கிரமாகவே நடக்கும்னு நம்புவோம். சரிப்பா, இப்போ வந்து என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து என் பையனும் வந்து அது என்ன சொல்கிறது, அந்த கேபாப் சாங்லாம் அந்த பாட்டெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் அந்த டான்ஸ் ஆடியெல்லாம் போட்டிருக்கேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இவங்க தீபா மார்ஷல் ஆகட்டும், சங்கீதா மணி ஆகட்டும், இன்னும் 2-3 பேர்லாம் வந்து அதுக்கு லைக்லாம் போட்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதை நான் என் பையன்கிட்டையும் சொல்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கடா, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, லைக் போட்டிருக்காங்க, பாரு உன்னோட டான்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நானும் சொல்கிறேன். அவனை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அந்த சூடாகவே வந்து மேட் இன் கொரியா அப்படின்னு வந்த கொரியன் படம் இல்லை, சாரி, கொரியாவுக்கு போய் எடுத்த தமிழ் படத்தோட ரிவ்யூ தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ரொம்ப ஃபீல் குட் மூவிங்க, செம்ம ஃபீல் குட் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சுமாராக இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதாவது அந்த டீம் போட்ட எஃபர்ட் இருக்குல்ல, அந்த டைரக்டர் ஆகட்டும், அந்த டீம் ஆகட்டும், அந்த மொத்தமாக வந்து கொரியாக்கே போய் ஷூட் பண்ணதோட அந்த எஃபோர்ட் ஆகட்டும், இல்லை இப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினச்ச அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். நிஜமாகவே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாக ஃபீல் குட் மூவி. லைட்டாக கொஞ்சம் சென்சிட்டிவான எமோஷன்ஸ்குள்ளே அந்த ஒரு ஃபீல் குட் மூவியாக அது வந்து இருந்தது. அதை வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு சேர்த்து கொடுக்கணுன்ற யோசித்த எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் அந்த படம் இருந்ததுன்னு சொல்லணும். காமெடி இருந்தது, எமோஷன்ஸ் இருந்தது, ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருந்தது. ஒரு தமிழ் பொண்ணு வந்து கொரியாவுக்கு போய் அவளுக்கான ட்ரீம்ஸை அவள் எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன அவள் கோ த்ரூ பண்ணுறா அப்படிங்கிற விஷயங்களை இத்தனை மிக்சட் எமோஷன்ஸ்குள்ளே அவளோட இது பாரு வந்து பிக் பாஸில் சொன்ன மாதிரி தான் ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தது அவளோட எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் பிரியங்கா மோகன் தான் வந்து லீட் ரோலு. ஸோ அவங்கள வச்சு தான் படம் ஃபுல்லாக அவங்க தான் லீட் ரோல் அப்படின்னு சொல்லும்போது அந்த லீட் ரோலுக்கான ஒரு ஃபீமேலை வந்து லீட் ரோலாக எடுத்து பண்ண படத்தில் இது வந்து நான் ரொம்பவே பெஸ்ட் படமாக தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து டைரக்டரோட எஃபோர்ட்டோ அந்த டீமோட எஃபோர்ட்டோ பிரியங்கா மோகன் அவங்க போட்ட எஃபோர்ட்டோ வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கொரியாவுக்கு போய் ஷூட் பண்ண முதல் தமிழ் படம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே குளிரும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 3 monthsக்கு ஒரு வாட்டி வெதர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெதர் கண்டிஷனுக்கு அந்த ஒரு என்வரான்மெண்ட்டுக்குள்ளே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனாக டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இல்லை, எல்லாம் மிக்சட் எமோஷன்ஸ் தான் அது. பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் இந்த படத்தை கொடுக்கணும், யூனிக் ஜோனில் கொடுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்கணும் அப்படின்னு வந்து டைரக்டர் யோசிச்சது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா அதில் வந்து கொரியாவுக்கு போகணும் அப்படிங்கிறது பிரியங்கா மோகனோட சின்ன வயசு ஆசை அப்படின்னு சொன்னாலுமே அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து சின்ன வயசில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ஷென்பவலம் அப்படிங்கிற அந்த கேரக்டராக வந்து ரோல் பண்ணுறாங்க சின்ன வயசில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில். அவங்க யாருன்னு பார்த்தா இது வந்து இந்த டேரக்டருமே நிறைய இன்டர்வியூஸில் சொல்கிறாரு, அந்த படத்துலையுமே இதுக்கான ஹிஸ்ட்ரி வருது. ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ட்ரெடிஷனும் சரி, அவங்களோட ஃபுட் வெரைட்டிஸும் சரி, எல்லாமே நம்ம நாட்டு ஃபுட் வெரைட்டிஸோடையும் கொஞ்சம் அந்த பேசுகிற அந்த லாங்குவேஜ் ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒத்து போகுது அப்படின்னும் போது அதுக்கான முக்கியமான காரணமாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஷென்பவலம் அப்படிங்கிற அவங்கள தான் பார்க்குறாங்க. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி அதுதான் ஒரு டைம் பீரியடில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து போன ஒரு தமிழ் பொண்ணு அங்கே வந்துட்டு போய் அந்த லைஃப்பை வந்து அதை ஹேண்டில் பண்ணி அங்கே ஒரு குயினாக மாறி எல்லாம் பண்ணும்போது அவங்க மூலிமா தான் நம்மளோட தமிழ் கலாச்சாரமோ நம்ம தமிழ் விஷயங்களோ ஃபுட் விஷயங்களோ இல்லைனா வந்து தமிழ் அந்த லாங்குவேஜ் விஷயங்களோ அந்த வேர்ட்ஸும் வந்து அங்கே போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து படத்துலையும் சொல்கிறாங்க. டைரக்டரும் வந்து இந்த படம் பண்ணும்போது இந்த ரிசர்ச்குள்ளே போகும்போது எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உருவான அந்த பெண் தான் வந்து ஷென்பவலம். ஸோ அந்த கேரக்டரை தான் வந்து இங்கே படத்தில் பிரியங்கா மோகன் வந்து சின்ன வயசில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ஷென்பவலம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது மனசுலையும் பதிஞ்சிருது. ஸோ அதனால் வந்து நானும் வந்து கொரியாவுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த லைஃப் ஸ்டைலை வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எனக்கு கொரியா பிடிக்கும், நான் கொரியன் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சின்ன வயசு கனவுகள் இருக்குது. அதை எப்படி வந்து அவங்க பெரிய வயசுலையும் பெரியவங்களை ஆனதுக்கு அப்புறமும் வந்து அந்த நிஜமாக
நிஜமாவே அவங்க கொரியாக்கு போறாங்க. போயிட்டு அங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க? அவங்க ட்ரீம்ஸ் வந்து நிஜமாவே அச்சீவ் பண்ணாங்களா? அதுக்கு அவங்க வந்து சமாளிச்ச சவால்கள் என்னென்ன? அப்படிங்கிற மாரி தான் அந்த கதை போகுது. இதுல அவங்க சந்திச்ச துரோகங்களும் அதுல இருக்கு. கிட்டத்தட்ட 7, 8 வருஷமா லவ் பண்ண அ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள ஏமாத்திடுறாங்க. ஆனா அதுலயும் அந்த ஒரு அவங்களுக்கு வந்த அந்த வழியிலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாரி, அத காரணமா வச்சு தான் அவங்க கொரியாக்கு போறாங்க. அப்ப அந்த கொரியால அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அங்க போம்போது அவங்க ஒரு கனவுகளோட போறாங்க. ஆனா அங்க போனவுனே அவங்களுக்கு நெறைய ஏமாற்றங்கள் தான் மிச்சமா இருக்கு. ஆனா அந்த ஏமாற்றங்கள எப்படி அந்த வலிய எப்படி அவங்க வந்து அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியா மாத்துறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதைய எடுத்திருக்காங்க. நிஜமாவே ஃபீல் குட் மூவின்னு சொல்லணும். அந்த என்வைரன்மென்ட்டுக்குள்ள அங்க ஒரு தமிழ் பொண்ணோட சேர்ந்து ஒரு கொரியன் பாட்டி சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூழ்நிலை எப்படி உருவாகுது? அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன? அப்படிங்கிறது தான் அந்த கதையா இருக்கு. ஏன்னா, இங்க வந்து பிரியங்கா மோகன் வந்து கொரியா போகணும். அதுக்காக கொரியன் கத்துக்கிறாங்க. கொரியா போணுன்னும்போது, இங்க இவங்களோட அப்பா, அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அம்மா வந்து பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க. அவ இஷ்டத்துக்கு விடாதீங்கன்ற மாரி சொல்றாங்க. ஆனா, அவங்க அப்பா ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருக்காரு. அவர் வந்து அந்த ஹோட்டல இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி, தன்னோட பொண்ண அந்த ஹோட்டல் நடத்த வைக்கணுன்றது அவரோட கனவா இருக்கு. ஆனா, இவளுக்கு கொரியா போகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. சரி ஓகே, அவங்களோட அப்பாவோட கனவோட சேர்த்து, இவளோட ட்ரீம்ஸும் சேர்ந்து, எங்க வந்து அவ அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா, அந்த சேலஞ்ச வந்து அவளுக்கான வெற்றியா மாத்துறா அப்படிங்கிறது அது கொரியால நடக்குது. அது எப்படி நடக்குது? அம் அது அது வந்து அவ எப்படி நடக்குது அப்படிங்கிறத விட எப்படி நடத்துனா? அவ லைஃப்ல அவ எப்படி வந்து அத அச்சீவ்மெண்ட்டா மாத்துனா அந்த வழியெல்லாம் அப்படிங்கிறது அழகா சொல்லியிருக்காங்க. இங்க அவளுக்கு வந்து ஒரு சில ஃபுல்லா அவளுக்கு கொரியன் தெரியல, அந்த லாங்குவேஜ் தெரியல அப்படின்னு சொன்னாலுமே, தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைங்கள வச்சு, இங்கிலீஷ வச்சு அவ வந்துட்டு அங்க மேனேஜ் பண்றா. ஆனா அவ போனது என்னமோ ரெஸ்டாரண்ட்ல வேலை கிடைக்குன்ற மாரி ஒரு ஸ்கேமா வந்து அவ ஏமாந்துடுறா. ஒரு ஸ்கேம் நம்பி அவ ஏமாந்து அங்க வேலை இருக்குன்னு நெனச்சு போறா. ஏன்னா, அத ஏமாத்துனது பார்த்தீங்கன்னா, அவளோட லவர் தான் வந்து ஏமாத்துறான். ஸோ, அந்த பணம் அதாவது அந்த பணத்த கூட அவங்க அப்பா குடுத்துடுறாரு. ஆனா, அந்த பணத்த தன்னோட அப்பா, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட குடுத்தது கூட அவளுக்கு தெரியாது. அந்த பணத்த வாங்கிட்டு அவன் மும்பை போய் அவன் பிசினஸ டெவலப் பண்ண அவன் போயிடுறான். ஆனா ஃப்ளைட்டு அவன நம்பி அவனும் வருவான்னு நம்பி இவ ஃப்ளைட் ஏறி கொரியாக்கு போயிட்டு லாங்குவேஜ் தெரியாத ஊர்ல ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுக்கு தெரியாது இல்லைங்களா? தெரியாத ஊர்ல அவளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சுட்டு, அவளோட சாமர்த்தியம் வச்சுக்கிட்டு, ஒரு தமிழ் பொண்ணா அவ எப்படி அங்க சர்வைவ் பண்றா? அதே சமயத்துல அந்த கொரியன் லைஃப் ஸ்டைல் கூட அவ எப்படி மிங்கிள் ஆகுறா? அங்க கொரியன் ஃப்ரெண்ட்ஸா எப்படி கொஞ்சம் பேர வந்து அவ வந்து தனக்கான லைஃப்குள்ள கொண்டு வரா? இல்ல அவங்களோட லைஃப்குள்ள இவ எப்படி மிங்கிள் ஆகுறா? அங்க ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உருவாகுது. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள வச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் அங்க ஒரு பாட்டியோட அங்க ஒரு வீட்டு வேலைக்கு தான் அவ சேர்றா ஆக்சுவலா. ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போறோம் அப்படிங்கிற மாரி. அப்போ அங்க ஒரு கொரியன் ஹீரோவ தான் அவங்க இன்ட்ரோ பண்றாங்க. அந்த அங்க வந்து அந்த ஸ்குவிட் கேம் சொல்றாங்கல்ல, அதில வந்த பாட்டி வந்து இதில நடிச்சிருக்காங்க. ஸோ, இதுவுமே டைரக்டர் வந்து இன்டர்வியூஸ்லலாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த பாட்டியோட ரோலும் நல்லா இருந்தது. இங்க நான் பாட்டின்னு சொல்லும்போது தாய் கிழவியும் சொல்லி தான் ஆகணும். தாய் கிழவி வெஸ்ட் கொரியன் பாட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தாய் கிழவி வந்து அம் ப தாய்க்கிழவி வந்து தனக்கான லைஃப நம்ப எப்படி வாழணும் அப்படிங்கிறத அவங்களோட பாணியில ரொம்ப ஸ்ட்ராங்கா அ சொன்ன விதமா அந்த படம் இருந்தது தாய்க்கிழவி. அதோட இன்னொரு வெர்ஷனா இதில வந்து அதே மாரி இங்க கொரியன் பாட்டி. ஸோ தாய்க்கிழவி வந்து இந்தியன் பாட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, இது வந்து வெஸ்ட் கொரியன் பாட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த படத்த நான் அந்த 2 ஆங்கிள்ல தான் பார்க்குறேன். ஸோ அந்த தாய்க்கிழவியில வந்து பல்லாங்குழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு, பல்லாங்குழி வந்து வாழ்க்கைக்கான இவ்ளோ பெரிய அர்த்தத்த சொல்லுதா? அப்படிங்கிற மாரி கிளைமேக்ஸ்ல தாய்க்கிழவி பேசின அந்த படத்தில வந்த ராதிகா மேம் பேசின டயலாக் ஆகட்டும். ஸோ அவங்க வந்து அந்த படத்தில சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, அம் அவங்க சொன்ன டயலாக் பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸ்ட்ரீமா இருந்தது. ஆக்கல், அழித்தல் அந்த மாரி விஷயங்களுக்கு கூட ஆம்பள கடவுள சொன்ன இதே உலகம் தான் வந்து, அம் படிப்பு, பணம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து பொம்பள கடவுள சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி அவங்க மீன் பண்ண அந்த வார்த்தைங்க, அந்த டயலாக்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ கிளைமேக்ஸ்ல அவங்க அத வச்சு தான் கிளைமேக்ஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த பல்லாங்குழி அப்படிங்கிற அந்த ஒரு பல்லாங்குழினா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு அப்படி ஒரு கேமா அப்படின்னு கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே பேர் தெரிஞ்ச பசங்களுக்கு கூட அது எப்படி விளையாடணும்னு தெரியுமான்னு தெரியல. ஸோ அந்த பல்லாங்குழின்னும்போது, அந்த ஒரு புளியாங்கொட்டைய எடுத்து, அத வந்து கையில புடிச்சு, அது நெறைய இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அந்த கேம்
கேமை பொறுத்து. அத வந்து கையில புடிக்கவே தெரிலனாலும், அந்த சின்ன வயசுல அத புடிச்சு, அது ஒண்ணொன்னா சுத்தி போட்டு, அதுக்கப்புறம் அதில வர அந்த சேவிங்ஸ் அந்த அந்த ஒரு ஃபுல்லா அந்த ஒரு நம்ப சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஒரு குழியிலேருந்து அந்த ஃபுல்லா ஒரு ஃபுல் கை எடுத்துருவோம். அதான் வின் பண்ணதுக்கான எவ்வளோ பல்லாங்குழி இருக்கு, எவ்வளோ புளியாங்கொட்டை இருக்கோ, அவ்வளோதான் வின் பண்ணதா கணக்கு. அவங்க கிட்ட எவ்வளோ நெறைய புளியாங்கொட்டை இருக்கோ, அவங்க தான் வின் பண்ண மாரி கணக்குன்றது தான் அந்த கேமோடது இருக்கும். டபுள் சைட் விளையாடும்போது. ஸோ, அப்போ வந்து அந்த கையில புடிச்சு, அந்த பல்லாங்குழியில அந்த அந்த புளியாங்கொட்டையெல்லாம் போட்டுன்னும் அது நெறைய டைப் ஆஃப் விளையாட்டு விளையாடுவாங்க. நான் கூட எங்க பாட்டி கூட விளையாடுறது மூளை கட்டுறதுன்னு அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கும். ஸோ, அது வந்து அந்த பல்லாங்குழில ஆடும்போது 4 கார்னர்ஸ்ல ஏதோ ஒரு கார்னர்ல வந்து அந்த மூளை கட்டுறதுன்னு ஒரு புளியாங்கொட்டைய மட்டும் வச்சு பண்ணா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேங்க் மாரி இப்ப இவங்க சொன்ன ஆங்கிளுக்கு பார்த்தா பல்லாங்குழில, அது ஒரு சேவிங்ஸா நெனச்சு அந்த கேம் ஆடுறது மாரி தான் வந்து லைஃப்பையும் அப்படி பார்க்கணும். ஒரு சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கணும். எப்படி பார்த்தாலுமே அந்த அந்த சேவிங்ஸ் தான் வந்து அவங்களுக்கான ஒரு பிடிமானம் அப்படிங்கிறத தாய் கிழவி சொன்னாலும், இங்க வந்து கொரியன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டியும் வந்து அவங்க வந்து உழைக்கணும். அந்த வயசுலயும் அவங்க உழைக்கணும். அவங்க யார நம்பியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மெசேஜ சொல்றாங்க. அந்த மெசேஜ் தான் பிரியங்கா மோகனுக்கு மைண்ட்ல வந்துட்டு இத தான் தன்னோட அப்பாவும் சொன்னாரு. அவர் நடத்துற ஹோட்டல்ல இவ எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவரோட கனவாவும் இருக்கு. ஆனா, இவ வந்து கொரியனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதுனால, அதுக்கு அவங்க அப்பா சப்போர்ட் பண்றாரு. இன்ஃபாக்ட் அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணது கூட இவளுக்கு தெரியாது. ஏன்னா, அந்த பணத்த அந்த பாய் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு ஓடிடுறான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த பணத்த அவங்க அப்பாக்கு எப்படியாவது திருப்பி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாவது அவ கொரியால சர்வைவ் பண்ணி அந்த பணத்த சம்பாரிச்சு எடுத்துட்டு போய் அவங்க அப்பாக்கு குடுக்கணும் அப்படின்னும்போது, அப்போ இந்த பாட்டிக்கும் உழைக்கணும். இவங்க வந்து 2 புள்ளைங்கள நம்பி ஏமாந்துடுறாங்க. இங்க தாய்க்கிழவி படத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யாருக்கும் அவங்களோடது பிடிமானத்த விட்டு குடுக்காம, அந்த வீட்ட விட்டு குடுக்காம, அவங்களுக்கான சர்வைவல்க்கு, அவங்களுக்கான லைஃப்க்கு, அவங்களுக்கான லைஃப் ஸ்டைல அவங்களே என்ஜாய் பண்றாங்க. வாரம் வாரம் வந்து அந்த ஊர் சுத்த போயிட்டு வந்து என்ஜாய் பண்றதுன்றதெல்லாம் காமெடியா காட்டியிருப்பாங்க தாய் கிழவில. ஏன்னா, அவங்களுக்கான அந்த மீ டைம் அது. அவங்க சம்பாரிச்ச பணம், அவங்க கஷ்டப்பட்ட பணம், அவங்க ஃபர்ஸ்ட்டு என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான சர்வைவல்க்கு என்ன தேவையோ அத அவங்க வச்சுக்கணும். அப்படிங்கிறது புள்ளைங்களாவே இருந்தாலும், அவங்களுக்கு குடுக்கறத விடவும், அவங்களோட பெர்சனல் அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு அது முக்கியம் அப்படிங்கிற மாரி அவங்க அத சொன்னாங்க. தாய்க்கிழவி படத்துல. இங்க வந்து ஆஸ் யூசுவல் வந்து புள்ளைங்களுக்கு குடுத்துட்டு ஏன்னா இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்திருப்பாங்க இந்த கொரியன் படத்துல. அத வந்து புள்ளைங்களுக்கு வித்துட்டு, அதுக்கப்புறம் புள்ளைங்களோடயே போய் செட்டில் ஆகறது, பேர புள்ளைங்களோட போய் செட்டில் ஆகறது அப்படின்னும்போது, இவங்களுக்கான மதிப்பு போயிடுது, இவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுது, இவங்களுக்கான ஐடென்டிட்டி போயிருது அப்படிங்கிற இடத்துல, அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் செய்யணும்னா அவங்களுக்கு அதுக்கு ஃபினான்ஷியல் இல்ல. 2 புள்ளைங்கள நம்பி தான் அவங்க இருக்காங்க அப்படின்னும்போது, அந்த இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இவங்க வந்து பிரியங்கா மோகன் வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகவும், ஏன்னா வயசான மாரி இவங்க வந்து அந்த வீட்லயே சொந்த வீட்லயே வந்து என்ன பண்றாங்கன்னா, புள்ளகிட்டயும், மருமககிட்டயும் வயசாயிட்டு உடம்பு சரியில்லாத மாரி நடிச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த உடம்பு சரியில்லாத பாட்டிய பார்த்துக்க ஒரு மெய்டு வேணுங்கிற மாரி தான் பிரியங்கா மோகன் வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சர்வன்ட்டா போறாங்க. அப்போ அவங்க போகும்போது பார்த்தா, இந்த பாட்டி நடிக்கிறாங்க. இவங்களுக்கு நிஜமாவே உடம்பு முடியாமலாம் இல்லன்னு பிரியங்கா மோகன் வந்து 2 நாள்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிக்கும்போது, "நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? புள்ளைகிட்டயே நடிக்கிறீங்க." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து அவங்களோட லைஃப் இதுவ சொல்றாங்க. இந்த மாரி அந்த ரெஸ்டாரண்ட்லாம் வித்துட்டு புள்ளைங்களுக்குலாம் அத குடுத்துட்டு, பேர புள்ளைங்க அப்படின்ற மாரி அவங்களோட தான் அவங்கள நம்பி தான் இருக்கணுன்ற மாரி என் லைஃப் ஆயிடுச்சு. பட் ஆனா வந்து, அதுக்கப்புறம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லன்ற மாரி நான் நடிச்சுட்டு, அவங்கவங்க லைஃப் அவங்கவங்க பார்க்கணுன்ற மாரி அந்த ஜோன் அவங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி குடுத்துட்டேன். பட் ஆனா வந்து, யார நம்பியே இல்லாம, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு, நான் திருப்பியும் உழைக்கணுன்ற மாரி ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது. ஆனா, அதுக்கு என்கிட்ட ஃபினான்ஷியல் இல்ல, சப்போர்ட்டும் இல்ல. அப்படிங்கிற மாரி அந்த பாட்டி சொல்லவும், எங்க அப்பாவும் எங்க அப்பாவும் எனக்கான ஒரு விஷயத்த பண்ணணும்னு யோசிச்சாரு. ஆனா, நான் இங்க கொரியாக்கு வந்துட்டேன். கொரியா பிடிக்கும்ன்னும்போது, ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணலாமா? அப்படின்னும்போது, அங்க அவங்க பிரியங்கா மோகனுக்கு இன்ட்ரோவான ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பாட்டிய வச்சுக்கிட்டு, அவங்க அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா அவங்க அப்பாவ கொண்டு வந்து, அப்புறம் கிளைமேக்ஸ்ல கனெக்ட் பண்ணி, அவங்க அப்பாவே இவங்களுக்கான இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவும், பொண்ணுக்கான சப்போர்ட்ட முழுசா குடுக்கறது அப்படிங்கிற இடத்துல கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது, தாய் கிழவி நம்ம கொரியன் பாட்டி அப்படிங்கிற இடத்துல, தாய் கிழவில ஃபுல் அண்ட் ஃபுல் லீட் ரோல் வந்து ராதிகா மேம் தான். ஆக்சுவலி ராதிகா மேம்க்கு டூப் போட்ட பாட்டியும் வந்து இன்டர்வியூஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதுவுமே சினி உலகம் அப்படிங்கிற சேனல்ல இருக்கு. வேணும்னா போய் பாருங்க. அந்த படத்துல வந்த அந்த 4 பாட்டிங்க. அதுல தாய்க்கிழவி ராதிகா மேம்க்கே டூப் போட்டவங்க. ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் ராதிகா மேம் வந்து உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்க மாரிலாம் வரும்போது அந்த ஃபேஸ் பிளர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. பாருங்க. ஸோ நெறைய இடத்துங்கள்ல அந்த ராதிகா மேம்க்கு பதில் அந்த பாட்டி தான் டூப் போட்டிருக்காங்க. அந்த பாட்டுல வர்றதெல்லாம் ராதிகா மேம் தான். ஆனா ஒரு சில இடத்துல அந்த டயலாக் பேசுறதெல்லாம் ஒரு சில இடத்துல ராதிகா மேம் பேசியிருக்காங்க. ஒரு சில இடத்துல இந்த பாட்டி தான் பேசியிருக்காங்க. அந்த ஃபேஸ் மட்டும் பிளர் போட்டிருக்காங்கன்னும் போது ராதிகா மேம்க்கு டூப் போட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொரியன் பாட்டியும் வந்து நான் சொன்ன மாரி அந்த ஸ்குவிட் கேம் அதில வந்தவங்க தான் வந்து இதில வந்து
அம்மாவும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்குவிட் கேம் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ, அந்த பாட்டி இதில நடிச்சிருக்காங்க. பிரியங்கா மோகன் அவங்க வந்து லீட் ரோல் இந்த படத்தில பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பெரிய ஹீரோ மாரி யாரும் இல்லாம, பிரியங்கா மோகனே லீட் ரோலா வச்சு கொரியாவுக்கு போய் ஷூட் பண்ணி, அங்க இருக்க என்வைரன்மென்ட்ல அந்த படத்துக்கான ஒரு நல்ல தமிழ் படத்த ஒரு ஃபீல் குட் மூவியா குடுக்கணும்னு இந்த டைரக்டரோட எஃபோர்ட் வந்து ரொம்பவே ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும் டைரக்டருக்கு. அப்புறம் இன்னொன்னு அவர் இன்டர்வியூஸ்லலாம் சொல்லியிருந்தாரு. இப்ப இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கால் ஷீட் பிரகாரம் இல்லன்னா அந்த டைம் ஜோன்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எப்போ வேணா ஒர்க் பண்ணலாம். மிட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. கன்டினியூஸா 2, 3 நாள், 7 நாள் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. அங்க வந்து அந்த கொரியன் ஷூட்டிங்லாம் பண்ணும்போது, அந்த கொரியன் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும்போது, நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. அவங்களுக்கு நெறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கு. அத ஒரு இன்டர்வியூஸ்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 22 ஹார்ஸ்க்கு மேல வந்து அவங்க கிட்ட வந்து வேலை வாங்க முடியாது. அப்படி அவங்க வேலை செஞ்சாலும், அவங்க யூனியன்லேருந்து அவங்களுக்கு ரெட் கார்ட் குடுத்துருவாங்களாம். ஸோ இவ்ளோ டைம் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த லிமிட்டும் அங்க இருக்கு. ப்ளஸ் லாங்குவேஜ் பேரியர் ரொம்பவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்துலயுமே வந்து அந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற மாரி ஒண்ணு வச்சுட்டு ஏன்னா அங்க கூகுள் ஆப் கிடையாது கொரியால. ஸோ அதுக்கு பதிலா அவங்க வேற ஒரு ஆப் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் அந்த டிரான்ஸ்லேட்டர் வச்சுட்டு தான் பேசுற மாரி அந்த படத்துல வந்து பிரியங்கா மோகனுக்கு அத வந்து கிஃப்ட் பண்ற மாரி ஒரு ஃப்ரெண்ட் குடுப்பாரு. அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ மாதிரி. சும்மா லைட்டா ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாரி அது காமிச்சிருப்பாங்க. ஸோ அத வச்சு தான் அந்த பாட்டிக்கிட்டயும் பிரியங்கா மோகன் கம்யூனிகேட் பண்ற மாரி இருக்கும். இது ஆக்சுவலா ஷூட்டிங் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் மூலியமாவும், அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்லேட்டர வச்சுட்டு தான் டைரக்டர் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் ஒரு சீன் கிரியேட் பண்றதுல எல்லாம் பண்ணியிருக்காரு. ஏன்னா, ஆன் த ஸ்பாட் வந்து தமிழ் ஷூட்டிங்லலாம் பார்த்தா, எப்போ வேணா எந்த சீன் வேணா மாத்திக்கலாம், எந்த டயலாக் வேணா மாத்திக்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா, அங்க கொரியன் ஷூட்டிங்ல அது பண்ண முடியாது. ஒரு ஒரு விஷயம் ஒரு சீன் இன்னைக்கு எடுக்கிறோம்னா, அது எப்படின்னு பக்காவா பிளான் பண்ணிட்டு, அத அந்த டிரான்ஸ்லேட்டர் மூலமா அந்த கொரியன் ஆர்டிஸ்ட்க்கெல்லாம் சொல்லிட்டு, அந்த பாட்டி உட்பட மொத்தம் 15, 16 மெம்பர்ஸ் அந்த கொரியன் ஆர்டிஸ்ட் அந்த படத்துல வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த ஜோன் சொல்லும்போது, அவங்க கிட்ட அந்த டிரான்ஸ்லேட்டர் மூலியமா அந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்ணி அந்த சைட்லேருந்து ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்கோ அதையும் கம்யூனிகேட் பண்ணி இந்த சீன் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு அந்த ஒரு கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபுல் டே ஆகும் ஒரு 2 hours 3 hours ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும்னா கூட அந்த ஸ்பாட் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. அப்படி பண்ணணும்னா திருப்பி அந்த டிரான்ஸ்லேட்டர் அங்கே வரணும், திருப்பி அதை ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னும் போது பக்காவாக பிளான் பண்ணி அதை வந்து திருப்பி திருப்பி ரீடேக் போகாமல் எவ்வளோ வந்து ஆப்டாக வந்து கரெக்டாக ஒரு வாட்டி ஒரு டேக்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறது தான் வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் அப்படின்னு டேரக்டர் சொன்னதுலாம் நிஜமாவே ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டிரெக்ஷனுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் நம்ம படம் சுமாராக தான் இருந்தது இப்படி இருக்குது அப்படி இருக்கலாம், விமர்சனம் வைக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் வந்து ப்ரொடக்டிவான விமர்சனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஹவர்ஸும் 22 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது, அவங்கக்கிட்ட வேலை வாங்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது லாங்குவேஜ் விஷயங்களும் அவங்களுக்கான அந்த ஒரு சேலஞ்சஸாக இருக்கும்போது அவங்க இன்னொரு விஷயமும் அங்கே வந்து என்னென்னா அங்கே வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த கொரியன் மேக்கப்பு அதுக்கப்புறம் அந்த கிளாஸி லுக் இப்போ நிறைய ட்ரெண்டிங்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டுங்க மேக்கப் லுக்ஸ்லலாம் அந்த விஷயங்கள்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் மேக்கப் அதாவது மேக்கப் வேண்டாம் நோ மேக்கப் அப்படின்னு வந்து டைரக்டர் சொன்னால் கூட நோ மேக்கப்புக்கு அவங்க 1 hour எடுத்துக்குவாங்களாம். ஸோ அதுலேயுமே அவங்க அவ்வளோ கான்ஷியஸாக இருப்பாங்க. இப்போ இங்கெல்லாம் நோ மேக்கப்னா இருக்கிற மாதிரி வரணும், அதுக்கு டைமே எடுக்காது அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நோ மேக்கப்க்கே திருப்பி 1 hour எடுத்துக்குவாங்கன்னா அதுக்கு அவங்க ரெடியாகி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சம்டைம்ஸ் அவங்க வந்து சீனில் வந்து ஃபீல்டுக்கு வந்து மாஸ்க் போட்டு வருவாங்களாம் ஆர்டிஸ்ட்லாம். என்னன்னு கேட்டேன், ஏன் மாஸ்க் போட்டிருக்கேன்னு கேட்டால், இல்லை நான் இன்றைக்கி மேக்கப் போடல அப்படின்னு. அதாவது மேக்கப் போடலன்னா அவங்க ஃபேஸ் வந்து அவங்க வந்து மாஸ்க் போட்டு தான் வெளில வருவாங்கன்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ கான்ஷியஸாக அவங்க ஸ்கின்னுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஒரு உங்களுக்கான அந்த செல்ஃப் லவ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்கல்ல நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாக ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லணும். எனக்கு வந்து இந்த படத்தை விடவும் இன்டர்வியூவில் அவர் வந்து டைரக்டர் அங்கங்கே பேசுகிற அந்த இன்டர்வியூஸ் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும். நான் இப்போ 2-3 இடத்துல அந்த இன்டர்வியூஸ் வந்தாலும் இதில் வந்து நான் பார்த்ததில் வந்து டைரக்டர் பேர் வந்து ரா கார்த்திக். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய அந்த ட்ரெடிஷ்னல் விஷயங்கள்லாம் ஒத்து போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் வந்து கிம்ச்சி அப்படிங்கிற ஃபுட்டு வந்து கொரியாவில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த படத்துலையும் வரும் கிம்ச்சி. அதுதான் அந்த பூண்டு ஊறுக்கா மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஊர் பூண்டு ஊறுக்கா மாதிரி இருக்குன்னும் போது இங்கே ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவோடது பூண்டு சாதத்தை அதை ரிலேட் பண்ணி அந்த கிம்ச்சி ஏன்னா அவங்க அந்த ரெஸ்டாரண்ட் நடத்தும் போது அந்த பாட்டியும் அந்த ஹீரோயினும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் நடத்தும் போது அந்த கிம்ச்சி ஃபுட்டு வந்து காலி ஆகிடும். ஒரு இண்டோ சைனீஸ் ஃபுட்டு மாதிரி தான் அவங்க அந்த ரெஸ்டாரண்ட் நடத்துவாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல அந்த ஃபுட்டுக்கு அவைலபிளாக இருக்காது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அப்பா அந்த பூண்டு சாதம் ஞாபகம் வந்து இவங்க பூண்டு வச்சு அது ஒரு ஐடியான்னு சொல்லி அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னும் போது கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஃபுட்டோட மிக்ஸ் ஆகுது
ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அந்த சுடு கஞ்சி அதெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸ் மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது அவங்களோட ஃபேமஸ் சூப் மாடலில் அவங்க சொல்கிறாங்க சூப் அப்படின்னு. ஆனால் அதுதான் சுடு கஞ்சி, நம்ம ஊர் சுடு கஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பிரியா மோகன் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜஸும் பார்த்தீங்கன்னா ஒப்பா உம்மா அதெல்லாம் வந்து அப்பா அம்மா அப்படிங்கிறத தான் அது மீன் பண்ணுது. கொஞ்சம் அந்த வேரியேஷன்ஸ் இருந்தாலும் ப்ரொனவுன்சேஷனில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹம்சமிதா, அன்சயோ, அன்யான்யோசயோ, கொமாவோ அப்படிங்கிறதெல்லாம் ஹலோ தேங்க்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை மீன் பண்ணுது. அது அந்த படத்துலையும் அந்த ஹம்சமிதா அப்படின்றத நிறைய இடத்துல பிரியங்கா மோகன் வந்து சொல்லுவாங்க தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கொமாவோ, அனியன் சயோ அப்படிங்கிறதுலாம் வந்து ஹலோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நன்றி, தேங்க்ஸ், அதுக்கப்புறம் உப்பா உம்மா அப்படின்லாம் சொல்கிற அந்த காமன் வேர்ட்ஸை வச்சு பிரியங்கா சோப்ரா வந்து பேசுகிற மாதிரியும் அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷுமே அவங்க வந்து படத்தில் ரொம்ப சுமாராக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தா அங்கே இருக்க கொரியன் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சால் போதுன்ற மாதிரியும் அவங்க வச்சிருக்க ஆப்புமே அந்த லாங்குவேஜ் மூலிமா கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது கொரியனில் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் போது இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ஸ் அங்கே வந்து உங்களுக்கே இங்கிலீஷ் தெரியாதுன்னு நம்ம கேட்க முடியாது. ஆனால் அவங்க என்னவா அவங்க லைஃப் ஸ்டைலில் இருக்காங்களோ அந்த லைஃப் ஸ்டைலோட ஒத்து போய் தான் நம்ம ஷூட் பண்ண முடியும், படம் எடுக்க முடியும். அவங்கள நம்ம படத்தில் நடிக்க வைக்கணும்னா அவங்களுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டியோட தான் நம்ம அவங்கள வந்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல டைரக்டர் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாகவே ஒரு நல்ல டைம் பாஸ் ஃபிலிம், நல்ல ஃபீல் குட் மூவி, எல்லா மிக்சட் எமோஷன்ஸும் கலந்துருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை வந்து லீட் ரோலாக வச்சு படங்கள் நிறைய வரணுன்றது தான் என்னோடது. நிறைய விஷயங்களில் நான் பேசியிருப்பேன். அது பிக் பாஸ்லேயே ஆகட்டும், நிறைய நான் ஃபிலிம் ரிவ்யூவில் அதான் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தாய்க்கிழவி படமும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஆனால் தாய்க்கிழவியில் வந்து ராதிகா மேம் தான் லீட் ரோல் அப்படின்னும் போது இங்கே இந்த பாட்டியை வச்சு நம்ம பிரியங்கா மோகன் லீட் ரோல் அப்படின்னும் போது நான் தாய்க்கிழவி வெஸ்ட் கொரியன் பாட்டி அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து இன்னொரு கான்ட்ரவர்சியும் வருது. தாய்க்கிழவியில் வந்து அவங்களுக்காக வச்சுக்கிறாங்க. அவங்க பசங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ கொடுக்கறத பற்றி யோசிக்கிறாங்க. எல்லாமே விட்டு கொடுக்கறது தானே வாழ்க்கைனா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியும் வருதுன்னும் போது விட்டு கொடுக்கறது முக்கியம்தான். ஆனால் தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே தாய்க்கிழவி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த பாட்டி அந்த இடத்துல அவங்களுக்கான விஷயத்துக்கு அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதே பாட்டியை கிளைமேக்ஸில் விட்டோம் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது சூழ்நிலை தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணதுன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் சுயநலம் இருக்கிறதுக்கு தப்பு கிடையாது. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குன்னா எல்லாருமே சுயநலமாக யோசிக்கும் போது நம்ம சூழ்நிலைக்கு என்ன தேவைங்கிறதையும் யோசிச்சுட்டு அப்போது அதில் கொஞ்சம் சுயநலம் இருந்தால் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாருக்குள்ளேயுமே அந்த சுயநலம்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த அளவு தான் முன்ன பின்ன மேலே ஜாஸ்தி அப்படின்னு வரும்போது ஸோ தனக்கு விஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறதையும் யோசித்து தாய்க்கிழவின்ற படத்தை அந்த ஆங்கிள்லையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்ட இந்த கொரியன் பாட்டி அப்போ அவங்களுக்கான தேவைக்கு அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து வயசான காலத்தில் அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, கனவு இருக்குது, உழைக்கணும்னு அவங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, மனசில் ஆசை இருக்குன்னா அதை அவங்களால பண்ண முடியல அப்படின்னும் போது இங்கே நம்ம படத்தில் பிரியங்கா மோகன் மாதிரி ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னும் போது எல்லார் லைஃப்லையும் அது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தாய்க்கிழவி வந்து நம்ம வீட்டு பாட்டியோ அம்மாவையோ ஞாபகப்படுத்துச்சுன்னா எனக்கு என்னோட அம்மாவையும் பாட்டியும் பல்லாங்குழி வந்து என்னோட பாட்டியும் என் பாட்டி வீட்டு பல்லாங்குழி ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ மழை அது விளையாடி கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக அது வந்து அது 3 ஜென்ரேஷனாக விளையாடின அந்த பழங்குழி மழன்னு இருந்தது. அந்த படம் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு, எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது கொரியன் பாட்டி வந்து அந்த மாதிரி பாட்டிங்க அப்படி யோசிக்கிறத விடவும் தாய்க்கிழவி மாதிரி கொஞ்சம் செல்ஃபிஷாக யோசித்தாலும் தப்பில்லை அப்படிங்கிற இடத்துலையுமே 2 படத்தையுமே வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரீம் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு இதை பார்க்கணுன்னா பாருங்கள், அதை பார்க்கணுன்னா பாருங்கள். நான் 2த்தையும் பார்த்ததுனால எனக்கு 2த்தையும் சேர்த்து பேசணும்னு தோணுச்சு, அதனால் பேசினேன். தேங்க்யூ கைஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.